திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமः. அஞ்சுமுகம் தோன்றல் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 44வது நாள். இந்த 44வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர். அந்த கரூரில் இருக்கக்கூடியதான சிவபெருமான் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை அந்த காலத்தில் எப்படி கூப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா கருவூர் ஆநிலை அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு பேர். சிவபெருமானுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பசுபதிநாதர் அப்படின்றது அவருடைய பெயர். ஏன்னா ஒரு சமயம் பிரம்மாவுக்கு தான் படைப்பு தொழிலை பண்ணுறோம் அப்படின்ற கர்வம் மேலிட அந்த கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் காமதேனுவை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். காமதேனு ஒரு பசுவாக இருந்து இந்த இடத்துல மேய்ந்து கொண்டு இருக்கு. அப்படி மேய்ந்துன்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல சுயம்பு லிங்கமாக வந்தவர் தான் பசுபதிநாதர். அதை உணர்ந்த காமதேனு அந்த இடத்துக்கு போய் தானே பாலை சொரிஞ்சு பூஜையை பண்ணுறது. அப்படி இருக்கும் பொழுது அதில் மகிழ்ந்த சிவபெருமான் இந்த பூஜையை தான் வாங்கிட்டு படைப்பு தொழிலை காமதேனுக்கு கொடுக்குறார். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் சிருஷ்டிக்கும் தொழிலை காமதேனுக்கு கொடுக்கும் பொழுது பிரம்மதேவருக்கு தான் பண்ண தப்பு உணர்ந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டாராம். பசுவானதால் வணங்கப்பெற்ற சிவபெருமான், அதனால இவருடைய பேர் வந்து பசுபதிநாதர். அம்பாளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பேர். அந்த பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அலங்காரவல்லி சவுந்தரநாயகி கிருபாநாயகி. ரொம்ப அழகழகான பேர். ஏன்னா இங்கே இருக்கிற அம்பாள் வந்து அலங்கார பிரியையாம். அதனால் அலங்காரவல்லி அப்படின்றது அம்பாளுடைய பேர். இப்போது இந்த கோவிலில் முக்கியமான 2 நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த நாயன்மார்களை சொல்லாமல் இந்த கோவிலை நம்ம சொல்லவே முடியாது. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா புகழசோழ நாயனார், இன்னொருத்தர் எரிபத்த நாயனார். புகழசோழ நாயனார் அப்படின்றவர் சோழ மன்னன், இந்த பகுதி ஆண்டவர், அதாவது இந்த கருவூர் பகுதி ஆண்டவர். எரிபத்த நாயனார் மிகுந்த கோவ நிறைந்தவர். சிவபெருமான் கிட்ட யாராவது தவறாக நடந்துட்டாலோ இல்லை சிவனடியார்கள் கிட்ட யாராவது தவறாக நடந்துட்டாலோ அவரால் தாங்க முடியாது. ஒரு சமயம் இந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்கார். அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவாராம், நந்தவனத்துக்கு போய் பூக்கூடையில் பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து அந்த பூக்கூடை எடுத்துன்னு வந்து இந்த கருவூர் ஆநிலையப்பர் கோவிலில் உட்காந்துட்டு அந்த பூக்களெல்லாம் மாலையாகவும் சரமாகவும் கட்டி சிவபெருமானுக்கு சாத்துவாராம். இதை இந்த சிவகாமி ஆண்டார் அப்படின்றவர் பலகாலம் பண்ணின்னு வந்திருக்கார். ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிவகாமி ஆண்டார் பூக்கூடையில் பூவெல்லாம் போட்டு பறிச்சுண்டு எடுத்துன்னு நடந்து வரும்பொழுது அப்போது இந்த புகழசோழ நாயனார்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இந்த ஊரோட ராஜா. அந்த ராஜாவுடைய யானை, அதாவது பட்டத்து யானை என்ன பண்ணிடுறது அப்படின்னா திடீர்னு அதுக்கு மதம் பிடிச்சு சிவகாமி ஆண்டார் கையில் இருந்த பூக்கூடையெல்லாம் போட்டு அப்படியே எடுத்து துவம்சம் பண்ணி நசுக்கி மண்ணில் போட்டு பெரட்டி எடுத்துடுறது. அப்போ அதை சிவபெருமானுக்கு சாத்த முடியலை. அதனால் சிவகாமி ஆண்டார் அங்கேருந்து அப்படியே அலறி அழறார். இவ்வளோ காலம் நான் பண்ணிட்டு இருந்தனே ஒரு தொண்டு, இப்போ நான் மத்தியான வேளையில் போய் பூவை இப்போ நான் கொண்டு போய் சுவாமிக்கு சாத்தணுமே, இதை இப்படி பண்ணிடுதே இந்த யானை, இதை கேட்பார் யாருமே இல்லையான்னு அழும்பொழுது அப்போ எரிபத்த நாயனார் அந்த பக்கம் வந்துடுறார். அவருக்கு அதை பார்த்தவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. சிவபெருமானுக்கு வச்சுருந்த பூக்கூடையை எப்படி இந்த யானை இந்த மாதிரி துவம்சம் பண்ணலாம்னு ஒரு பெரிய கூடாரி எடுத்து அந்த யானையுடைய தந்தம் அந்த பாகன் எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல கோபம் தாங்காமல் நிற்கிறார். அப்போ இந்த செய்தி வந்து ராஜாக்கு, அதாவது புகழசோழருக்கு தெரிய வருது. புகழசோழருக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது. பட்டத்து யானை அப்படின்றது ராஜாவுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற யானை. அதை எப்படி ஒருத்தர் இந்த மாதிரி, அதுவும் அதனுடைய தும்பிக்கை அறுத்து இப்படி ஒருத்தர் கொல்லலாம்னு அப்படியே பொங்கி எழுந்துன்னு வரவருக்கு அப்போ இந்த காட்சியை அவர் பார்க்குறார். நெத்தி நிறைய விபூதி இட்டுண்டு இந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா இவர் ஒரு சிவபெருமானுடைய அடியவராக தான் இருக்கணும். அவர் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துருக்கார், இல்லை ஒரு யானையை இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கார் அப்படின்னா அப்போ அந்த யானை தான் ஏதோ தப்பு பண்ணியிருந்துருக்கணும். அப்படி அந்த யானை தப்பு பண்ணுற அளவுக்கு அந்த பாகன் இடம் கொடுத்துருக்கணும்.
அந்த பாகனுக்கு அவனுடைய வேலைகளை சரியாக கவனிக்காமல் இருந்தது ராஜாவாகிய என்னுடைய குற்றம்தான் அப்படின்னு எரிபத்த நாயனார் கையில் இருந்த கோடாரி எடுத்து தன்னை கழுத்தை வெட்ட சொல்லி புகழ் சோழர் போய் நிற்பாராம். அந்த அளவுக்கு சிவபெருமான் கிட்ட பக்தி ஜாஸ்தி. இதில் மகிழ்ந்த சிவபெருமான் 2 பேர்களுக்குமே கைலாச பதவியை கொடுக்குறார். 63 நாயன்மார்களில் ஒருத்தராகவும் 2 பேரையும் மாற்றி கொடுக்குறார். இப்படி நாயன்மார்களாலையும் சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லாராலையும் நிறைந்த புகழ் நிறைந்து இருக்கக்கூடிய ஸ்தலம். அதனால இப்போ இங்கே இருக்கிற முருகன் பேரில் நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை பார்க்கலாம். இங்கே இருக்கிற முருகன் பார்த்தீங்க அப்படின்னா இவருமே ரொம்ப அழகான முருகன். அதாவது 6 முகங்கள் 12 கரங்கள், மயில் மேல் அழகாக உட்கார்ந்துட்டு வள்ளியும் தெய்வ யானையும் 2 பக்கம் நிற்க அழகாக இருக்கக்கூடியவரான நம்மளுடைய முருகன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த திருப்புகழ் இவ்வளோ காலம் நம்ம கொஞ்சம் பெரிய திருப்புகழாக பார்த்துன்னு வந்தோம் இல்லையா? அதனால் இன்றைக்கி 4 வரிகள் இருக்கிற திருப்புகழை தான் எடுத்திருக்கேன். 4 வரிகள் தான். மதியால் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போ அந்த திருப்புகழ் எப்படி இருக்கும் அப்படின்றத எப்பவும் போல் நான் உங்களுக்கு 2 தடவை படித்து காட்டுறேன். 2 தடவை படிக்கும் பொழுது முதல் தடவை நான் படிக்கும் பொழுது பார்த்துட்டே வாங்க. 2வது தடவை நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லி பழகலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய். கதியே சொற்பரவேளே கருவூரிற் பெருமாளே. 4 வரிகள் தான். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய். கதியே சொற்பரவேளே கருவூரிற் பெருமாளே. இவ்வளோதான் இந்த திருப்புகழ். மதியால் வித்தகனாகினா ஒருத்தன் புத்தி சாதுரியமாக இருக்கணும். அதாவது எந்த இடத்துல பேசணும், எங்கே பேசக்கூடாது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நல்ல அறிவாளியாக நான் இருக்கணும். மனதால் உத்தமனாகி மனசளவில் கூட அடுத்தவங்க பொருள் பேரில் ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் மனதால் உத்தமனாக இருக்கணும். பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே. பதிவாகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நீ தான் குருவாக இருக்கணும். அதுவும் சிவஞானோபதேசம், அதில் நான் எப்போயுமே மூழ்கி இருக்கணும். அப்படிப்பட்ட யோகத்தை எனக்கு நீ கொடுக்கணும். பரயோகத்து அருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவே. நிதி அப்படின்னா செல்வம். எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய செல்வம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தான் அப்படின்றார். நித்தியமே, நித்தியம்னா என்றைக்கும் இருக்கக்கூடியவன். எப்படி சூரியனும் சந்திரனும் இந்த உலகம் தோன்றின காலத்துலேருந்து இருக்குன்னு சொல்கிறாலோ அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கருணை எனக்கு என்றைக்கும் இருக்கணும். எனக்கு என்றைக்கும் நித்தியமாக இருக்கிறவனே. நித்தியமே என் நினைவே. நான் நினச்சேன்னாலும் உன்னை பற்றி தான்ப்பா நான் நினைப்பேன். என் நினைவே நற்பொருளாயோய். நல்ல பொருளா. அதாவது ஒரு கடைக்கே நம்ம போகிறோம். அப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல புத்தி இருந்தால் தான் நல்ல பொருளை பார்த்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி முருகனுடைய அனுகிரகம் அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய சொத்தாம். அதனால்தான் அதுவே ஒரு நல்ல பொருள் அப்படின்னு சொல்கிறார். நற்பொருளாயோய். கதியே சொற்பரவேளே. கதியே அப்படின்னா நான் வேற எந்த தெய்வத்தையும் தேடி போக மாட்டேன். எனக்கு நல்லதோ கெட்டதோ நீ என்ன கொடுத்தாலும் கொடு அப்படின்னு முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சு நிற்கிறது. அதனால்தான் கதியே சொற்பரவேளே. என் சொல்லில் நிறைந்திருப்பவனே கருவூரிற் பெருமாளே. கருவூர் அப்படின்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இறைவனே அப்படின்னு சொல்கிறார். 4 வரிகள் தான். இந்த கருவூர் ஆநிலை அப்பரையும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் புகழ் சோழ நாயனாரையும் எரிபத்த நாயனாரையும் சிவகாமி ஆண்டாரையும் நினச்சிண்டு இந்த திருப்புகழை படிங்க. நம்ம அந்த ஸ்தலத்திலே நின்று படிக்கிற உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.